கிறிஸ்து இயேசுவுக்குள் மிக பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு புதிய நாள். இந்த ஜூலை மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை காலை வேளையில் ஆண்டுடைய சமூகத்திலே கடந்து வந்து நன்றியோடு அவரை நோக்கி பார்க்க கடவுள் நமக்கு பாராட்டின தயவுக்காக இரக்கத்திற்காக நன்றி சொல்லுவோம். அவருடைய சன்னிதானத்தில் வருகின்றிருக்கிற உங்கள் யாவரையும் முகநூல் வழியாகவும் இணையதள வழியாகவும் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இரட்சகர் இயேசு இனிய நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். ஆராதனையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய திரியேக கடவுளுடைய நாமத்துள்ளது. ஆமீன். ஜெபிப்போம். சர்வ வல்லவரும் மிகுந்த இரக்கமும் அன்பும் கிருபை நிறைந்த இரக்கமுள்ள எங்கள் நல்ல கடவுளை, மகிழ்ச்சியான இந்த அதிகாலை பொழுதிற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கடவுள் எங்களுக்கு ஜீவன் பலன் சுகத்தை தந்து எங்கள் ஆழ்நாட்களோடு ஒரு நாளை கூட ஆண்டவர் தந்து இந்த அதிகாலை பொழுதிலே உம்முடைய சன்னிதானத்திலே உம்மை தேட வாஞ்சிக்க கர்த்தர்களுக்கு பாராட்டின தயவுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். தேவரீர் எங்கள் வாழ்வை ஆண்டவருடைய திருப்பாதத்திலே அர்ப்பணிக்கவும், கடவுளே ஒரு புதுப்பிக்கப்பட்ட உள்ளத்தோடு எங்கள் வாழ்க்கையை முன்னெடுத்து செல்வதற்கு தேவன் நீர் கிருபை தாரும். எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் வாழ்வையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க எங்களையும் உம்முடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். 113வது பாடல். நூற்றி 131ஆம் சங்கீதத்தை நாம் முறைமுறையாக படிப்போம். பாடல் புத்தகத்திலே அந்த சங்கீதம் கொடுக்கப்படவில்லை, திருமறையிலிருந்து நாம் படிக்கலாம். சங்கீதம் 131. சங்கீதம் 131. கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டுமையுள்ளவைகளும் அல்ல. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. சேர்ந்து படிப்போம்.
இது முதல் என்னைக்கும் இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் இப்போதுமான சதா காலங்களாக இருக்கிறபடியே ஆமேன். வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட முதலாவது வேத பகுதி நீதிமொழிகளின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 1 முதல் 7 முடிவுள்ள வசனங்கள். நீதிமொழிகளின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்கள். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 முடிய. யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மனுஷர் பேர்த்தெழுதின சாலோமோனுடைய நீதிமொழிகள். காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. வானத்தின் உயரமும் பூமியின் ஆழமும் ராஜாக்களின் இருதயங்களும் ஆராய்ந்து முடியாது. வெள்ளியினின்று களிம்பை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும். ராஜாவின் முன்னின்று துஷ்டரை நீக்கிவிடு, அப்பொழுது அவனுடைய சிங்காசனம் நீதியினால் நிலை நிற்கும். ராஜாவின் சமூகத்தில் மேன்மை பாராட்டாதே, பெரியோர்களுடைய ஸ்நானத்தில் நில்லாதே. உன் கண்கள் கண்ட பிரபுவின் சமூகத்தில் நீ தாழ்த்தப்படுவது நல்லதல்ல. அவன் உன்னை பார்த்து மேலே வா என்று சொல்வதே உனக்கு மேன்மை என்பதே. வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட நற்செய்தி வேத பகுதி லூக்கா 14ஆம் அதிகாரம் 7 துவங்கி 11 முடிவுள்ள வசனங்கள். லூக்கா 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 துவங்கி 11 முடிய. விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் கவனித்து அவர்களுக்கு உபானமாக, ஒருவன் உன்னை கல்யாணத்திற்கு அழைத்திருந்தால் பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. உன்னிலும் மதிப்புள்ளவனை அவன் அழைத்திருந்தால் உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடம் வந்து இவருக்கு இடம் கொடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோடு கடைசி இடத்திற்கு போக வேண்டியதாகும். நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் கடைசி இடத்தில் உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து, சிநேகிதனே, உயர்ந்த இடத்திற்கு வாரும் என்று சொல்லும்போது உன்னுடனே பந்தி இருக்கிறவர்களுக்கு முன்பாக நீ கனம் பெற்றாய். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவனோ உயர்த்தப்படுவான் என்று சொன்னார் என்பதை. திருமறை பகுதிகளை படிக்க கேட்டனால் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச அறிக்கை முறைமையின்படி சேர்ந்து அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் புலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகி கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உட்பவித்து கன்னிமிடத்தில் பிறந்து பொந்திய பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கேறி சர்வவல்ல பிதாவாகி கடவுளுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மருத்துவரை நேர்ந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமீன். இந்த காலை வேளையிலும் சிந்தனைக்கென்று தெரிந்து கொண்ட வேத வசனம் பகுதி நான் வாசிக்கிற நீதிமொழிகளின் புத்தகம் அதனுடைய 25ஆம் அதிகாரம் 6வது வசனம் இப்படியாக படிக்க கேட்கலாம். அரசர் முன்னிலையில் உன்னை பெரியவரென்று காட்டிக்கொள்ளாதே, பெரியோருக்குரிய இடத்தில் நில்லாதே என்பதை. ஜெபிப்போம். அன்பு நிறைந்த கடவுளை, மனமேட்டிமையுள்ள மக்களாக நாங்கள் இருக்கிறோம். எங்களை தாழ்த்துகிற பொழுது உயர்த்தப்படுவோம் என்கிற சத்தியத்தை உணர்ந்தவர்களாய் உம்முடைய திரு சமூகத்தில் எங்களை எளிமையாக்க அருள் தாரும். கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்து இயேசுக்குள் மிக பிரியமானவர்களே, நீதிமொழிகளின் புத்தகம் சாலோமோனால் தொகுக்கப்பட்டது. முதல் 24 அதிகாரங்களும் முதல்
தொகுப்பாக வருகிறது. இரண்டாவது தொகுப்பு தான் 25ஆம் அதிகாரம் துவங்கி உள்ள பகுதி. இந்த பகுதியை நீதிமொழிகளிலே ஆரம்பிக்கிற பொழுதே சாலமோன் மிக தெளிவாக ஒரு காரியத்தை நமக்கு முன்பாக வைக்கிறார். நாம் 102வது ஆண்டு விழாவை சிறு சிறப்புமாக கொண்டாடினோம். பல வேளைகளிலே நாம் நம்முடைய மனதிலே, நம்முடைய வாழ்விலே, நம்முடைய எண்ணங்களிலே ஏற்படுகிற சிந்தனை என்ன என்று சொன்னால், நான் மிக சிறப்பாக செயல்பட்டேன் என்கிற ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளங்களிலே, நம்முடைய வாழ்விலே ஏற்படுகிறது, இயல்பாகவே இருக்கிறது. என்னுடைய பங்களிப்பு, நான் என்று எண்ணுகிற ஒரு பலகீனம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, தன்னை முதன்மைப்படுத்துகிறவன், தன்னை மேன்மையாக எண்ணுகிறவன் கடவுளுக்கு ஏற்புடையவன் அல்ல. சங்கீதத்திலே 131ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் அழகாக குறிப்பிடுகிறதை நான் பார்க்கிறோம். கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்பு உள்ளது அல்ல. நம்முடைய உள்ளம் இருமாப்பு உள்ளதாக இருக்குமேயானால் கடவுளுக்கு ஏற்புடையதல்ல. சொல்ல, என் கண்கள் மேட்டிமையானவைகளும் அல்ல. அடுத்து சொல்கிறார் பாருங்கள், பெரிய காரியங்களும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. எவ்வளவு தெளிவாக சங்கீதக்காரன் சொல்லுகிறார். மிதமிஞ்சிய காரியங்களை நான் செய்தேன் என்று பெருமைப்படுவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. அவர் சொல்ல ஒரு உருவகத்தை பயன்படுத்துகிறார். பால் மறந்த குழந்தை தன் தாயின் முன்னணையிலே எப்படி இருக்குமோ அதே போல நான் இருக்கிறேன். அவர் சொல்கிறார், பால் மறந்த குழந்தை தன் தாயினிடம் அமர்ந்திருப்பது போல உண்மையாகவே என் ஆத்துமா அடங்கி அமர்ந்திருக்கும்படி செய்கிறேன். என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையைப் போல இருக்கிறது. நான் ஒரு குழந்தை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பல வேளைகளில் உங்களுடைய பிரசங்கம் நல்லாக இருக்கிறது, நீங்கள் சிறப்பாக செய்தீர்கள் என்று சொல்லுகிற பொழுது நாம் அறியாமலே பெருமைப்படுகிறோம். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இஸ்ரவேலே, இது முதல் என்னென்றைக்கும் கர்த்தருக்கு ஆவலாய் காத்திரு. ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற முதலாவது அழைப்பு, மேன்மை, சிறப்பு, உயர்வு இதெல்லாம் கடவுளுடையது, கடவுளுக்கே உரியது. நாம் அதிலே எள்ளளவும் பங்கு கொள்ள முடியாது. காரணம், ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பாருங்கள், கடவுளுடைய படைப்புகளை பாருங்கள். ஒவ்வொரு படைப்புகளும் கடவுளுடைய மேன்மை. சங்கீதக்காரன் சொல்ல, ஒவ்வொரு படைப்புகளும் கடவுளுடைய மேன்மையை சொல்ல. ஆகாய விரிவு, கடல், மனிதன், ஒவ்வொன்றையும் நீ பார்க்கிற பொழுது கடவுள் எவ்வளவு நேர்த்தியாய், எவ்வளவு அழகாய் இது உலகத்தை படைத்திருக்கிறார். அப்படி சொன்னால் படைத்தவனுடைய மேன்மை எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. நீதிமொழி புத்தகம் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, காரியத்தை மறைப்பது கடவுளுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்ந்து மன்னருக்கு மேன்மை. பல வேளைகளிலும் இந்த ஒவ்வொரு படைப்புகளின் பின்னாலும் கடவுளுடைய மகிமை மறைந்திருக்கிறது. என்னிலும் என் செயல்களிலும் கடவுளுடைய மகிமை, மாட்சிமை மறைந்திருக்கிறது என்கிற உணர்வு நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும். பல வேளையிலும் நாம் அதை மறந்து போகிறோம். கடவுள் என்னை படைத்திருக்கிறார், எனக்கு வரங்களை தந்திருக்கிறார், தாளந்துகளை தந்திருக்கிறார் என்று சொன்னால் அதிலே கடவுள் இருக்கிறார் என்கிற உணர்வு நம்முடைய வாழ்க்கையிலே வேண்டும். இது நான் சம்பாதித்தது, இது என்னுடையது என்கிற எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. அது படைப்புகளே மாத்திரமல்ல, கடவுள் நமக்கு தந்திருக்கிற குடும்பம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், பிள்ளைகள், சகோதரர்கள், திருச்சபை, சமூகம், பணிவாழ்வு, எதை எடுத்துக்கொண்டாலும் அதிலும் கூட கடவுளுடைய சிறப்பு மறைந்திருக்கிறது. அதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். நாம் ஒவ்வொன்றையும் கடவுள் நமக்கு நேர்த்தியாய் செய்கிறார், நன்மையாக அவர் செய்கிறார் என்கிற நம்பிக்கை வருகிற பொழுது நிச்சயமாக கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். 3ஆம் வசனம் சொல்லுகிறது, வானத்தின் உயர்வும் பூமியின் ஆழமும்
மன்னரின் மனமும் ஆராய முடியாதது. மனித எண்ணங்கள் எல்லாம் எவ்வளவு ஆழமானவைகளாக இருக்கிறது, கடவுளுடைய செயல்கள் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது என்று பாருங்கள். ஆகவே ஆண்டவர் இன்றைக்கு தருகிற அழைப்பு, கடவுள் தம்முடைய மகிமையை மாட்சிமையை படைப்பில் மாத்திரமல்ல, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் மாத்திரமல்ல, ஒவ்வொரு செயல்களிலும் வெளிப்படுத்துகிறார். ஒவ்வொரு செயல்களிலும் அற்புதமாய் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கசப்பு என்று தோன்றுகிறதிலும், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விரும்பத்தகாத செயல்கள் நடக்கிற பொழுதும் அதிலும் கடவுளுடைய அற்புதமான அதிசயமான ஆச்சரியமான வழிநடத்தல் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமான நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தருகிற அழைப்பு, கடவுள் அவருக்கு முதன்மையான இடத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொடுக்க அழைக்கப்படுகிறோம். மாறாக அவருடைய இடத்தை நாம் அபகரித்து கொள்ளுகிற பொழுது நம்முடைய மனம் எண்ணம் மேட்டிமை நிறைந்ததாக மாறுகிறது. லூக்கா 14ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிற சத்தியம் அதுதான். ஒருவன் உன்னை அழைக்கிற பொழுது நீ உயர்ந்த இடத்திலே மேன்மையை விரும்புவாயானால், உன்னிலும் மேன்மையானவன் வருகிற பொழுது நீ அங்கே கூனி குறுகி நிற்க வேண்டியிருக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பல வேளையிலும் நாம் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகிற அற்புதங்களை நாம் உணராமல் சுயநலத்தினாலே சுய பெருமையினாலே நான் சிறந்தவன் என்கிற அகந்தை நமக்குள் வருகிற பொழுது பல வேளைகளிலும் நாம் கூனி குறுகி நிற்க வேண்டிய சந்தர்ப்பம் சூழல்கள் ஏற்படுகிறது. மாறாக எல்லாம் கடவுளுடையது என்பதை உணர்ந்து முதலாவது கடவுளுக்கு இடத்தை கொடுக்கிற பொழுது, எல்லா புகழும் எல்லாம் கடவுளுக்கு அர்ப்பணிக்கிற பொழுது நிச்சயமாக நம் வாழ்க்கை மேன்மை நிறைந்ததாக இருக்கும். இன்றைக்கு சிறிய சிறிய காரியங்களிலே கூட நாம் அகந்தை கொள்ளுகிற மக்களாக இருக்கிறோம். நம்மை சரியாக அழைக்கவில்லை, சரியாக பேசவில்லை, சரியாக தொடர்பு கொள்ளவில்லை என்று சொல்லி நாம் குடும்பங்களையும் உறவுகளையும் புறக்கணித்து கொண்டிருக்கிற சூழல். கடவுள் நமக்கு தந்திருக்கிற குடும்பம், உறவு, ஒவ்வொரு செயல்களும் எவ்வளவு அற்புதமானது என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிற பொழுது எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். பல வேளைகளிலும் நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், மற்றவர்களை ஒப்பிட்டு பார்க்கிறேன். அவன் அல்லது அவளை விட நான் சிறந்தவன், நான் எல்லோரை பார்க்கலும் அதிகாலை ஆராதனையிலே வருகிறேன், ஆகவே நான் நிச்சயமாக மற்றவர்களை விட சிறந்தவன், நான் எல்லாரையும் விட சிறந்த பங்களிப்பை கொடுக்கிறேன், ஆகவே நான் எல்லாரையும் விட சிறந்தவன், எல்லாரையும் விட எனக்கு வசதிகள் இருக்கிறது, ஆகவே கடவுள் என்னை அபரிமிதமாய் ஆசீர்வதித்திருக்கிறார், நான் மேன்மையானவன் என்கிற எண்ணங்கள் மற்றவர்களை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது தோன்றுகிறது. கல்வியிலே, திறமையிலே, வரங்களிலே நாம் உயர்ந்திருக்கிற பொழுது பல்வேளைகளிலே நாம் கடவுளை மறந்து போகிற மக்களாக இருக்கிறோம். 4ஆம் வசனத்திலே நீதிமொழிகளின் ஆசிரியர் சொல்லுகிற பொழுது, வெள்ளியில் நின்று களிம்பை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானுக்கு அது பாத்திரம் உண்டாகும். எவ்வளவுதான் வெள்ளியாக இருந்தாலும் அதில் இருக்கிற அசுத்தங்களை களைந்தால்தான் அது பயனுள்ள பாத்திரமாக உருவாக்கப்படும். பல்வேளையிலும் நம்மில் இருக்கிற அகந்தை, ஆணவம், தற்பெருமை என்கின்ற களிம்பை, தீய எண்ணங்களை, செயல்களை நாம் அகற்றிவிட கடவுளுடைய கரங்களிலே நம்மை நாம் ஒப்புக்கொடுக்கிறோம். கடவுளே எல்லாரிலும் சிறந்தவர், மேன்மையானவர் என்கிற உணர்வோடு நம்மை கடவுளுடைய கரங்களிலே ஒப்புக்கொடுக்கிற பொழுது தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனோ அவனே என்று ஆண்டவரால் சான்று பகரப்படி நம்மை ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்புக்கொடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம். முன்னதாக ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு பாருங்கள். சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, ஆண்டவரே விருப்பம், சித்தம், உம்முடைய ஆளுகை, உம்முடைய பராமரிப்பு, உம்முடைய பாதுகாப்பு, அதுவே இந்த உலகத்திலே மேன்மையானது, சிறந்தமானது என்கிற எண்ணம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். சங்கீதக்காரன் நமக்கு முன்பாக வைக்கிற பெரிய சவாலும் அதுதான். சாலமோன் நமக்கு முன்பாக வைக்கிற பெரிய சவாலும் அதுதான். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் போதும் என்கிற நிறைவு நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுது வருகிறது இருக்கிறது. வாழ்க்கையிலே
இருக்கிற நிலைகளிலே நாம் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு நாம் பழகிக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். பல வேளையிலும் நாம் இருக்கிற சந்தோஷத்தை விட்டு இல்லாத கவலைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மக்களாக இருக்கிறோம். இன்றைக்கி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது அதன் குழந்தை உள்ளம். எதை குறித்தும் கவலைப்படாது, எதை குறித்தும் பாரப்படாது, எதை குறித்தும் அஞ்சாது, எதையும் சேமித்து வைக்காது, எதையும் தன்னகத்தை கொள்ளாது, தன்னை முழுமையாய் ஒரு தாயை சார்ந்து வாழுகிற குழந்தையைப் போல நாம் நம்மை முழுமையாய் கடவுளிடத்தில் ஒப்பு கொடுக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிற பொழுது லூக்கா 14:10 கடைசி இடத்திலே அமருகிற அனுபவம். நீங்கள் அழைக்கப்படும் போது போய் கடைசி இடத்திலே உட்காருங்கள். அது இன்றைக்கி கடவுள் நமக்கு முன்பாக வைக்கிற ஒரு பெரிய சவால். நாம் அப்படி கடைசியிலே அல்லது கடைசி என்று சொல்லுகிற நிலையிலே வருகிறது இல்லை. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுவான், தன்னை எவ்வளவோ தன்னுடைய பெருமைகளை பட்டியலிடுகிற பொழுது அவள் சொல்லுகிற பொழுது நான் அகால பிறவி என்று சொல்லுகிறான். அகால பிறவி அல்லது நான் எல்லோரிலும் தாழ்ந்தவன் என்ற உணர்வு பவுல் அப்போஸ்தலனுடைய உள்ளத்தில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற எண்ணமும் அதுதான். நாம் எல்லோரிலும் கடைசியிலே என்கிற உணர்வு நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். 5ஆம் வசனம் நீதிமொழிகள் புத்தகத்தில் வாசிக்கிற பொழுது அரசன் அவை நின்று கெடுமதி உரைக்கும் பொல்லாரை அகற்றிவிடு, அப்பொழுது அவரது ஆட்சி நீதி வாழ்வு நெறி வாழ்வில் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பொல்லாத எண்ணங்கள், சிந்தனைகள், அதை நாம் அகற்றுகிற பொழுதே நம்முடைய வாழ்வு சிறந்ததாக இருக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடைசியாக ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. தொடர்ந்து லூக்கா நற்செய்தி நூலிலே 14ஆம் அதிகாரத்தில் இந்த உவமையை சொன்ன பிற்பாடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த நிகழ்ச்சியை ஒரு செல்வந்தனான ஒருவருடைய வீட்டில் விருந்திற்கு அமருகின்ற பொழுது அவர் பார்க்கிறார். விருந்து சாலையிலே வருகிறவர்கள் எல்லாரும் தங்கள் முதன்மையான இடத்தை அபகரித்து கொள்கிறதை கண்டு ஆண்டவர் சொல்லுகிறார். சொன்ன பிற்பாடு அந்த விருந்துக்கு அழைத்தவனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னிடத்தில் அழைத்து சொல்லுகிற வசனம் 8 துவங்கியுள்ள வசனங்களிலே நான் பார்க்கிற பொழுது 12-13 வசனங்களில் நான் பார்க்கிற பொழுது அவர் சொல்கிறார், நாம் கைமாறு எதிர்பாராதபடி, பிறர் நன்மை செய்ய வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பில்லாதபடி நம்முடைய வாழ்வை ஒப்பு கொடுக்க வேண்டும். அது கடவுளிடத்தில் ஆனாலும் சரி, சக மனிதனிடத்தில் ஆனாலும் சரி. நாம் அவர் சொல்லுகிற பொழுது அதான் கடவுள் நமக்கு தந்திருக்கிற கடவுளோடு உள்ள உறவு, சக மனிதரோடு உள்ள உறவு என்பது விலை மதிப்பில்லாதது. அதை நாம் விலை மதித்து விடக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அற்பமான விலை மதிக்கிற மக்களாக நாம் இருக்கிறோமே தவிர, கடவுள் எவ்வளவு மேன்மையான வாழ்வை நம்ம ஊருக்கு தந்திருக்கிறார் என்பதை நாம் பல சந்தர்ப்பங்களிலும் மறந்து போகிறோம். விழாக்களாக இருக்கட்டும், கொண்டாட்டங்களாக இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்கின்ற மகுடங்களும் வெற்றிகளுமாக இருக்கட்டும், அதன் பின்னால் இருக்கிற கடவுளுடைய மகிமை, கடவுளுடைய மாட்சிமை, கடவுளுடைய வழிநடத்துதலை நாம் உணர்ந்து கொள்ளுகிற பொழுது அது எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டாட்டங்களாக, மகிழ்ச்சிகளாக, வெற்றிகளாக தொடரும். ஆனால் எப்பொழுது நாம் அந்த மகிழ்ச்சி அல்லது கொண்டாட்டம், ஆர்ப்பரிப்பிலே கடவுளை விலக்கி விடுகிறோமோ, அப்பொழுது அந்த சந்தோஷம், அந்த வெற்றி, அந்த மகிழ்ச்சி நம்மிடத்திலிருந்து பறிக்கப்படும். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாய் கடவுளை சார்ந்து அர்ப்பணித்து வாழ துயாவியானவர் இந்த வசனங்களின் வழியாக நம்ம ஊருக்குள்ள கிரியை செய்வாராக. ஆமீன். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நமது நினைவுகளை, சிந்தனைகளையும் கிறிஸ்துவுக்குள் காத்து வழி நடத்துவாராக. ஆமீன். 560வது பாடலை இணைந்து பாடுவோம்.
ஜெபிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கடவுளே, மகிழ்ச்சி நிறைந்த இந்த அதிகாலை பொழுதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கடவுள் எங்களுக்கு தருகிற எல்லா நன்மைகளுக்காக, மகிழ்ச்சி நிறைந்த அனுபவங்களுக்காக, கொண்டாட்டங்களுக்காக, சிறப்புகளுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, திருச்சபையின் 102வது ஆண்டு விழாவை சிறப்பாய் கொண்டாடி மகிழ ஆண்டவர் தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மகிழ்ச்சியில், எங்கள் கொண்டாட்டங்களில் இருக்கிற ஆண்டவருடைய அற்புதமான வழிநடத்துதலை, ஆச்சரியமான ஆண்டவரே உம்முடைய கிருபைகளை, இரக்கங்களை நாங்கள் மறந்து போகாதபடி கடவுள் எங்களை வழிநடத்துகிறார் என்கிற உணர்வோடு ஒரு குழந்தையைப் போல எங்களை முழுமையாய் உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்க கிருபை தாரும். எங்களில் இருக்கிற மனமேட்டிமை, ஆண்டவர் எங்கள் இருதயத்தில் இருக்கிற இரு மாப்புகள், எங்கள் உள்ளங்களில் இருக்கிற உயர்ந்த எண்ணங்கள், நான் சிறந்தவன், பெரியவன் என்கிற களிம்புகளை ஆண்டவர் அகற்றி உமக்கு உகந்த பிரயோஜனமான பாத்திரங்களாக கடவுள் எங்களை பயன்படுத்தும் என்று சொல்லி உம்முடைய சமூகங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுக்கு தந்த திருச்சபைக்காக, நீர் எங்கள் தந்த குடும்பத்திற்காக, உறவுகளுக்காக, நீர் எங்கள் தந்திருக்கிற விசுவாச வாழ்வுக்காக ஆண்டவரை நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். அதன் பின்னாலே மறைந்திருக்கிற கடவுளுடைய அதிசயங்களை நாங்கள் உணர்ந்து, கடவுள் எங்களை அற்புதமாய் வழிநடத்துகிறார் என்கிற உணர்வோடு நன்றி பெருக்கோடு வாழ்வதற்கு நீர் கிருபை தாரும். பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த காலை வேளையிலும் உம்முடைய சமூகத்தில் வாஞ்சித்து ஜபிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களை கத்தற்க நோக்கி பாரும். அவர் தம் வாழ்வு, குடும்பங்கள், உறவுகள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். நம்முடைய சன்னிதானத்திலே கடந்து வந்து ஜபிக்கிற ஒவ்வொரு மக்களையும், நம்முடைய குடும்பங்களை கத்தற்க நோக்கி பாரும். அவர் தம் வாழ்வு, குடும்பம், உறவுகள், சொந்தங்கள் அனைவரையும் ஆண்டவர் நம்முடைய நன்மையினால் நிறைத்து ஆசீர்வதியும். இரக்கமுள்ள கடவுளே, தூர இடங்கள், வெளியூர்களில் இருக்கிற எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். குறிப்பாக வெளிநாடுகளிலே வசிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கத்தற்க நோக்கி பாரும். அவர் தம் வாழ்வுகளிலே, பணிகளிலே, கடமைகளிலே, உறவுகளிலே கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய்த்தாரும். வளைகுடா பகுதியில் வசிக்கிற எங்கள் குடும்பங்களை கர்த்தர் நீர் பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவரே, சமாதானமான பயமில்லாத ஒரு வாழ்வை ஆண்டவர் நீர் தாரும். அமைதி தொடர்ந்து நிலவ கர்த்தர் உதவி செய்தல்ல வேண்டுமாக ஜெபிக்கிறோம். இரக்கமுள்ள கடவுளை, நோயின் அனுபவங்களோடு வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் சிகிச்சை பெற்று தொடர் சிகிச்சைகளில் இருக்கிற யாவரையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். முதுமை நிமித்தமாக விலகினங்களோடு காணப்படுகிற ஒவ்வொரு மக்களை கர்த்தர் நீர் கண்ணோக்கி பாரும். கடவுளுடைய இரக்கமும் கிருபைகளையும் நன்மைகளையும் ஆண்டவர் தாராளமாய் தந்து ஒவ்வொருவரையும் தேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தங்கள் அன்பானவர்களை இழந்து தவிக்கிற, துக்கங்களில் வேதனை இருக்கிற குடும்பங்களுக்கு கர்த்தர் ஆறுதலையும் சமாதானத்தையும் ஆண்டவர் தாரும். குறிப்பாக ஆண்டவரே, எங்களை விட்டு நித்திய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்திருக்கிற பரமதாஸ் ஐயா அவருடைய இழப்பு நிமித்தமாக துயரிட்டிருக்கிற அன்பு குடும்பங்களை உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள் யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். என்றும் ஆண்டவரே, காலை நடைபெறுகிற அவருடைய பௌதீக சரீரத்தை நல்லடக்க செய்ய கடவுளை எடுத்துக்கொள்கிற எல்லா ஆயத்தங்களையும் ஆண்டவர் ஆசீர்வாதம் தந்து நல்லடக்க வழிபாடு சிறப்பாய் அமைவதற்கு தேவன் நீர் கிருபை தர வேண்டுமாக ஜெபிக்கிறோம். வர வேண்டிய நம்முடைய பிள்ளைகள், ஆண்டவரே, குடும்பத்து உறவுகள், சொந்தங்கள் எல்லாரையும் ஆண்டவர் நீர் கூட்டி சேர்க்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். இன்றும் ஆண்டவர், எங்கள் உழைப்பு, தொழில்கள், நாங்கள் மேற்கொள்கிற பயணங்கள், எங்கள் பிள்ளைகளுடைய கல்வி வாழ்வுகள் அனைத்தையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதியும். தொலைதூர பயணங்கள் மேற்கொள்கிற பயணங்களிலே கர்த்தருடைய கிருபையும் பாதுகாப்பும் தாரும். கடல் கடந்து பயணிக்கிற மக்களையும் ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். இரக்கமுள்ள எங்கள் நல்ல கடவுளே, இன்று தங்கள் பிறந்த தினங்கள் மற்றும் திருமண தினங்கள், இதனாலே தங்களுடைய வாழ்க்கையை விசேஷித்த நாளாய் கருதுகிற யாவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். கடவுள் தருகிற புதிய வருடம் அவர் தம் வாழ்வுகளிலே நன்மையும் ஆசீர்வாதமும் பெருக கர்த்தர் உதவி செய்தலும். கடவுள் எல்லா பாக்கிய நன்மைகளையும் ஆண்டவர் நிறைவாய் தந்து ஆசீர்வதியும். ஆண்டவரே, விசேஷமாக தேவரீர் எங்கள் திருச்சபை சார்ந்த அன்பு சகோதரர் திருவாளர் ஜெப ஆல்வின் அவர்களை குடும்பத்தையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அருமையான ஆண்டவரே, உடைய மகனுக்கு ஒரு ஆண் குழந்தையை தந்தீரே, உமக்கு நன்றி. அன்பு குழந்தையை தாயும் கர்த்தர் நீர் உடைய பணிவிடை பராமரிப்பு தந்து ஆண்டவர் ஆசீர்வதித்தாரும். நல்ல தேக பலசுக தந்து குழந்தை வளத்தை ஆளாக்கி தந்து ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் பாதப்படைந்து தாழ்மையாக கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராட்சியம் வருவதாக, உடைய சித்த பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல விலை செய்யப்படுவதாக. அன்றறிவை நீங்கள் ஆகாரத்தில் எங்களுக்கு தாரு. எங்கள் கண்ணாடிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் பாவனைகளுக்கு மன்னியும்.
எங்களை சோதனைக்குட்படுத்தாமல் தீமை ரட்சித்துக்கொள்ளும். ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய அனுமதிக்க வழிநடத்தலும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இன்னும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.